ஹலோ மக்களே 129வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல பார்த்தா சாஸ்கியும் பர்ட்டும் வந்துட்டானுங்க பழைய லீஃப் வில்லேஜுக்கு. என்னடா எங்க அப்பா போட்டோ காணோம், கக்காச்சியை காணோம், கிராணி சுனடைய முதல்கொண்டு காணாம சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சாஸ்கி கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். டே நம்ம பாஸ்ட்டுக்கு வந்துட்டோம்டா, ரொம்ப நாள் முன்னாடி தள்ளி வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். டே ஆல்ரெடி டைமென்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாம்ல, அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நான் நரிப்பையிலோட சக்கராவை போய் எடுக்க போறேன்னு சொல்லியிருப்பான் அவன். பார்த்தா அவன் பழைய நரட்டோக்குள்ள சக்கராவை தான் எடுக்க வந்திருக்கான் போலுக்கு. பர்ட்டோ முழுக்க இவர் என்னடா பேசுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா கையில இருக்க ஆமா பேச ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வரல, கொஞ்சம் டிவியேட் ஆகி வேற இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்காது. பார்த்தா பேச பார்த்துட்டு பர்ட்டோ மிரண்டான். இது பேசுதுன்னு சொல்றான். நம்ம கரெக்டான கோஆர்டினேட்டுக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மாஸ்டர் உரோசுகி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுது. அது டெம்பரரி டிரான்ஸ்ஃபரா அப்பனா அது ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல உள்ள முன்னாடி காலமான்னு சொல்லி சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா லேடி சுனாடே வந்து பவர்ல அந்த டைம் அது 5th வகை டைம் சொல்லிட்டு இருக்காது. 5th சொல்லிட்டு சாஸ்கி முழிச்சிட்டு இருக்கான். இது உண்மையான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். அதுவும் ஆமான்னு சொல்லுது. இந்த உரோசுகி எங்க போனா, அவன் வேற டைமுக்கு போயிட்டா, நாங்க வேற டைமுக்கு வந்துட்டோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. பார்த்தா அது வந்து ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது நரட்டோட சின்ன வயசு காலம், அந்த டைம்ல தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு அடுத்து உரோசுகி வந்து கொஞ்ச நாள்ல வந்து இங்க சேருவார்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பனா கண்டிப்பா அந்த உரோசுகி வந்து நரட்டோ தேடி தான் வருவான்னு சொல்லிட்டு இருக்கா சாஸ்கி. அவன் 9 டெயில் சக்கராவை எடுக்கணும்னு வந்திருக்கான். அப்பனா மெயினா வந்ததே வந்து சின்ன நரட்டோ தான், வீக்கான நரட்டோ அட்டாக் பண்ணி அவன்கிட்ட இருந்து சக்கராவை எடுக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நல்ல வேலை அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம், இது நம்மளுக்கு ஒரு பிளஸ் சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. எங்க அப்பா சின்ன வயசு காலத்துல வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுதான். உரோசுகியை தூக்க விடாம நம்ம எங்க அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சரி உங்களுக்கு ஒரு பிரிகாஷனா சில ஐடியா சொல்ல போறேன், அதை மட்டும் தெளிவா கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காது. எங்க ஏதாச்சும் அசம்பாவிதம் பண்ணீங்கன்னா அது ஃபியூச்சர்லயும் சேஞ்ச் ஆயிரும், அதனால பாத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்காது. யாரடா நீ கோமாளி, நீ என்ன உரோசுகியோட கேங்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. என்னோட பேர் கராஸ்கி, நான் வந்து ஒரு நோபல் டிவைஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருக்காது. வரலாம் என்னோட கேங்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காது. உரோசுகிக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, என்னோட வேலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற வேலை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல முடியும், அவளாம் செய்ய முடியும் சொல்லிட்டு இருக்காது. என்னதான் பிரிகாஷனான விஷயத்தை பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சொல்லுது, ஃபியூச்சர்ல சில பேருக்கு வந்து டீப்பான பாண்ட் உங்க கூட இருக்கும், அந்த சமயத்துல உள்ள ஆளை வந்து நீங்க இப்ப மீட் பண்ணி வேற ஏதாச்சும் நீங்க அசம்பாவிதம் பண்ணீங்கன்னா அது ஃபியூச்சர்ல மாறிடும் சொல்லிட்டு இருக்காது. அப்படின்னா என்னதான் சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க உள்ள ஆளை நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அதனால அசம்பாவிதம் பண்ணி வருங்காலத்தில் நீங்க இருப்பீங்களா இல்லையானே இல்லாம போயிருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காது. சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட போதும், அந்த ஃபியூச்சர்ல மொத்தமாவே மாறிடும்னு சொல்லிட்டு இருக்காது. இதை கரெக்ட் பர்ட்டோ மிரண்டுட்டான். அதனால நீங்க எதை பண்ணாலுமே பார்த்து பண்ணுங்க, ஃபியூச்சர்ல மாறக்கூடாதுன்னா நீங்க தெளிவா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சரின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஈஸியா முடியும்னு சொல்றான் பர்ட்டோ. லீஃப் வில்லேஜ் பிறகுக்கு முன்னாடி உள்ள காலமா இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஊர் அப்படி சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து பர்ட்டோ சொல்லிட்டு வரான், சாஸ்கி எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லைன்னு சொல்றான். பார்த்தா ரெண்டு பேரும் டிஃபரெண்ட் ஸ்டைல்ல வராங்க, யாருன்னு தெரியக்கூடாது, அதனால தான் அந்த காலத்துல உள்ள ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கான் சாஸ்கி. அந்த கராஸ்கி எங்கன்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு சக்கரா இல்ல, அதனால இப்ப தூங்க போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். என் பவுச்சில தான் வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். இப்படி நடந்து வராங்க. இந்த இடமே பழமை காலமா அமேசிங்கா இருக்கு, நான் பார்த்த வில்லேஜோட இது டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க இந்த காலத்துல உள்ள தண்டர் பர்கர் இடத்த போய் நம்ம பார்க்க போவோம், நம்ம சூப்பரா சாப்பிடும் சொல்றான். தண்டர் பர்கர் இடமா, அப்பெல்லாம் ஒரு இடமே கிடையாது சொல்றான் சாஸ்கி. அப்படின்னு சொல்லிட்டு ஆனல் வகத்துல போய் இந்த இடத்துல போய் பார்க்க போறாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. தண்டர் பர்கர் இடம் இல்ல, அங்க இச்சிராக்கி ராமன் ஷாப் தான் இருக்கு. என்னது இச்சிராக்கி ராமன் ஷாப் வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை ஊர் மக்கள் எல்லாம் முழிக்காங்க, யாரடா அந்த புது பையன் சொல்லிட்டு. உன்னை சாஸ்கி வரான், இங்க எல்லாம் ரொம்ப பேசாத, வெளியாளுக்கு நீ யாருன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட வேலை எனது உரசிக்கிட்ட இருந்து நாட்டோ காப்பாத்துறது, அதான் நம்ம வேலை, வாடா கிளம்புன்னு சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவன் இங்க சொன்னது கரெக்டா சொல்லிட்டு நடந்து போயிட்டானுங்க. எங்க அப்பா எங்க தான் இருப்பாரு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவன் எப்பவுமே இச்சிராக்கி ராமன் கடையில தான் இருப்பான், இல்லனா வீட்டுல இருப்பான், இல்லனா ட்ரைனிங் எடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சடனா பார்த்தா ஆபீஸ்ல சக்குரா வாரா. ஒன்னு சாஸ்கி முழிக்கான், சக்குராவா அப்ப நான் மாட்டிக்கிடுன்னு சொல்லிட்டு சடனா போக பாக்குறான். பார்த்தா பர்ட்டோ போய் ஸ்ட்ரெயிட்டா சக்குராட்ட பேச போறான். வாய் முடி இழுக்கான் சாஸ்கி. அவள்கிட்ட போய் என்னடா பேச போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. சக்குராட்ட போய் கேட்டா எங்க அப்பாவை பத்தி தெரியும் சொல்லிட்டு. கராஸ்கி சொன்னது ஞாபகம் இருக்காடா, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான்டா பண்ணணும், கொஞ்சம் தப்பு பண்ணனா வாழ்க்கையை மாறிடும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா சக்குரா ஸ்ட்ரெயிட்டா வரா. நீங்க எதோ நீ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாவா. இல்ல நான் ஏதோ தப்பா கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கி சடனா திரும்பி அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். சக்குரா முழிக்கா, என்னடா வந்தானுங்க அவனடா போனானு சொல்லிட்டு. பார்த்தா சாஸ்கி கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். டேய் நீங்க என்ன பண்ணலாம் பார்த்து பண்ணடா, லூசுத்தனமா எதையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. மிஸ்டர் சாஸ்கி எங்க அப்பாவை காப்பாத்தனா எப்படின்னா எங்க அப்பா போய் மீட் பண்ணாதானே அதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆமாடா அவனை போய் நம்ம மீட் பண்ணதான் செய்யணும், ஆனா அவன் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். பாஸ்ட்டுக்கு தானே வந்திருக்கோம், நம்ம எதுக்கு ஒளியணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் உனக்கு இன்னமாடா புரியல, நீ எதுவும் தப்பு பண்ணிட்டேனா வருங்காலத்துல நீனே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க பேசுறதே போரியா சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். சடனா பார்த்து யாரை இடிச்சு விழுதாங்க. பார்த்தா அவன் இடிச்சு விழுந்தது நரட்டோ தட்டி தான் விழுந்திருக்கான். யாரா நீ கோமல் சொல்லிட்டு நரட்டோ கத்த ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு செதறுதான். அப்பாவா என்ன பத்தி என்னடா அப்பான்னு சொல்றான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் நரட்டோ. அத்தா ஒரு பக்கம் நரட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கத்திக்கிட்டு வருது. பார்த்தா நம்ம ஜிராயா சென்சே ஓடிக்கிட்டு வர. நரட்டோ ஓடுறா ஓடுறா நம்மள துரத்திக்கிட்டு வரானுங்கன்னு சொல்லிட்டு. இவர் தானே எங்க அப்பாவோட மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நரட்டோ அப்படி சுத்திக்கிட்டே வராம. பெரிய சேஜ் இப்ப நீங்க என்ன வேலையை பார்த்து வச்சீங்கன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உங்களை தேடி யாரும் வராங்கன்னு சொல்லி கேட்காம ஆமான்னு சொல்றாரு ஜிராயா சென்சே. அப்படின்னா எங்கள்கிட்ட விடுங்க, இதை நான் பாத்துக்கணும்னு சொல்றான் பர்ட்டோ. இப்படியே விஷயம் சேர்ந்த பையனா குளர வச்சிருப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நரட்டோ ஜிராயா அனல் வேகத்துல ஓடுறாங்க. பார்த்தா அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா பொண்ணுங்க இது பண்ற இடத்துல போய் பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. பார்த்தா இவங்க ரெண்டு அலைய காலிட்டாங்க. ஒரு தப்பான வேலையை பார்த்துக்கிட்டு என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு உடனே பர்ட்டோ பக்கம் அட வயசானவரை எங்களை பார்த்து வேலையை பார்த்து விட்டீங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சொல்றான், அட பெரிய சேஜ் தேவையில்லாத வேலையை பார்த்தீங்களா,
என்ன வேலையை பார்த்துட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இது வெறும் ரீசர்ச் தான்டா, இதுல எது தப்பு கிடையாது, வெறும் நாவலுக்காண்டி சொல்லிட்டு இருக்காரு ஜெரேசன்ஸ். நீ சொன்னடைக்கு மட்டும் தெரிஞ்சுனா நம்ம சம்பவத்தை உடச்சு துண்டு துண்டா ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அவளுக்கெல்லாம் தெரியவா போகுது, வாடா அடுத்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா கிராணி சொன்னடே வந்துடவே செஞ்சுட்டா. நீங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சு. நொறுக்கு எரிஞ்சிட்டா. ஒன்னு 2 பேரும் மன்னிப்பு கேட்காங்க. எங்களை மன்னிச்சிருங்க லேடி சொன்னடே 2 பேரும் கத்துறானுங்க. பார்த்தா சாஸ்கியும் பர்ட்டும் பக்கத்துல நிக்காங்க. ஆமா நீங்க யாரடா இவங்க பக்கத்துல வந்து நின்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் அங்கெல்லாம் ஒண்ணுமே எட்டி பக்கம் சொல்லிட்டு பர்ட்ட சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த 2 பேரும் தான் வேலையை பார்த்துருப்பாங்க, உங்களெல்லாம் நம்ப போறதும் இல்லைன்னு சொல்லியிருக்கா லேடி சொன்னடே. லேடி சொன்னடே 5th உங்க 2 இது வரைக்கும் இந்த வில்லேஜ்ல பார்த்ததே இல்லையே, யார் நீங்கன்னு சொல்லி கேட்காவா. சடனா சாஸ்கி சொல்லியிருக்கான், நாங்க வந்து வித்த கட்டுறவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வித்த கட்டுறவங்களாம் சொல்லிட்டு முழிக்காவா, வில்லேஜ் டிராவல் பண்ணி நாங்க வித்த கட்டோம்னு சொல்றாங்க. சடனா பார்த்தா ஒரு பால் எடுத்து வித்த கட்டுற மாதிரி வெடிக்க வைக்கும். வந்து ஷினோபிகளுக்கு ஸ்கில்டு கிடையாது, ஆனா எங்கள்கிட்ட கொஞ்சம் நிஞ்சுட்சு இருக்கு, அதை வச்சு நாங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஞ்சுட்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே பட்ட பக்கம் இவனால பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு லேடி சொன்ன கேட்கா, என்ன சம்பந்தம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கென்னின் வந்து நேற்றுக்கு இந்த வில்லேஜ் விட்டு போயிட்டான்டா, அவன் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு என்ன இந்த கென்னின் வில்லேஜ் விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு பட்ட கேட்கா. அதனால தான் அந்த வில்லேஜ் வந்து எமர்ஜென்சி அலாட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கென்னின் சொன்ன நட்டு ஒரு மாதிரி சோகமாயிட்டான். அது வந்து சாஸ்கியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாருன்னு தெரியல, உங்களே நாங்க கண்காணிக்கணும், நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா லேடி சொன்னாடி. நீங்க வெளியூர்ல இருந்து வந்தனால உங்களை நல்லா நம்ப முடியாது சொல்லிட்டு இருக்காவா. நீங்க நல்லாவும் தெரிஞ்சா உங்களை விட்டுருவோம், நீங்க எது தப்பு தெரிஞ்சுன்னா உங்க கதையை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரிடா ஜிராயா நர்டோ, இவங்களை வந்து நீங்க மானிட்டர் பண்ணுங்க, இவங்க தப்பு பண்ணாங்கன்னா ஏன்ட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்காவா. நாங்களான்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிக்காங்க. நர்டோ தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவா, நானே ரொம்ப பிஸியான ஆளு, எனக்குலாம் அந்த வேலையை கொடுக்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு ஜெரேசன்ஸ். அழகான பொண்ணுங்களெல்லாம் பார்க்க போன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே பாட்ட வரா, ஹே மிஸ்டர் சொல்லிட்டு சடனா 6 ஜுட்ஸோ போட்டு விட்டான். பொண்ணுங்க மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. சடனா குதிக்காரு, டேய் சூப்பர்டா, இந்த ஜாபுக்கு நான் தான்டா கரெக்டான ஆளு, உங்களை கண்காணிக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு இருக்காரு ஜெரேசன்ஸ். பக்கம் இந்த கோமலி வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே நட்டக்க சின்ன ஜுட்ஸ் தான் தெரியும் சொன்ன, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸ் தான் தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நாங்க டிராவல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் என்டர்டெயின் பண்ணதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா என்னோட ட்ரைனிங் என்னதான் ஆகும் சொல்லி நட்டா கத்திக்கிட்டு இருக்கான். டே நம்ம ட்ரைனிங் எப்பனாலும் எடுத்துக்கலாம், இவங்களை முதல்ல கண்காணிப்புன்னு சொல்லிட்டு இருக்காரு ஜெரேசன்ஸ். அப்படிலாம் முடியாது சொல்லிட்டு இருக்கான் நர்டோ. உடனே ஜெரேசன்ஸ் கத்த ஆரம்பிச்சாரு, டே நர்டோ நான் சொல்றதை மட்டும் கேள்டா, என்னோட ஆர்டரை கேளு, உன்னோட வயசுல எப்படிலாம் இருப்பேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா 2 பேரும் மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா சாஸ்கியும் பர்ட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து 4 பேரும் ஒன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிடான்னு சொல்லிட்டு இருக்கான் நர்டோ அவங்கள பார்த்து. உடனே பர்ட் டென்ஷன் ஆயிட்டா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து விட்டுட்டீங்களா அப்பான்னு சொல்றான். அப்பான்னு சொல்லி திரும்பி முழிக்கான். சடனா பர்ட்டோ முழிக்கான், ஐயோ அப்பான்னு சொல்றோமான்னு சொல்லிட்டு. உடனே நர்டோ சொல்றான், டே அந்த தப்பு நாங்கெல்லாம் பண்ணலடா, அந்த பெருவிசேஜ் இருக்காரு இவர் பார்த்த வேலைன்னு சொல்லிட்டு. சடனா பார்த்தா பெருவிசேஜ் ஆளை காணோம், வேற இடத்துல போய்கிட்டு இருக்காரு. பார்த்தா இவங்க பேசிக்கிறதுல சடனா ஒரு பொண்ணு போய் டீ குடிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவ செவுட்டோட இலக்கிட்டா. உண்மையிலே லெஜெண்டரி சன்னின் தானான்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டான ஆளு தான்டா, ஆனா இவர் இந்த மாதிரிலாம் செய்வாருன்னு சொல்லிட்டு. எதுக்கு பெருவிசேஜ் நீ இப்படி கிவ் அப் பண்ண முடியும்னு சொல்லி நர்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டே என்னோட ரிசர்ச்ல இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்றாரு அவர். என்ன ட்ரெயின் பண்ணுங்க, அடுத்த வேலையை பாப்போன்னு சொல்றான் நர்டோ. சரிடா உன்னை ட்ரெயின் பண்றேன்னு சொல்றான். 2 மலை கண்ணு வச்சுக்கோ, அதான்டா உன்னோட ட்ரைனிங் சொல்றாரு அவரு. செதறிட்டான் அவன், இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்னு சொல்லிட்டு சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. சடனா அவனை விட்டுட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. பட்ட பக்கம் இவர் அசிங்கிட்ட வேலை பார்க்கறதுல ஒன்னா நம்பர் ஆளா இருப்பாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாஸ்கியும் பட்டம் போய்கிட்டு இருக்காங்க. இவங்க மலையா கண்ணு வைக்கணும்னு சொல்லிட்டு நர்டோ டென்ஷன்ல நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஒன்னு இவங்க கூட ஒன்னா இருக்காம அது சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காம. சடனா பார்த்தா சாஸ்கி அங்க இருந்து மறைதான், எதுக்குடா மறையான்னு சொல்லிட்டு முழிக்காங்க. பார்த்தா நர்டோக்கு ஆப்போசிட்ல சக்குரா நின்னுட்டு இருக்கா. உடனே வந்து பட்டம் சொல்றான், சக்குரா தானே வராங்க, நீங்க எதுக்கு ஒளிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சக்குரா நானும் ரொம்ப க்ளோஸ்டா, அவ பக்கத்துல போனான்னா அவ வந்து என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவா, ஃபியூச்சர்ல ரொம்ப மாறிடும் சொல்லிட்டு. அதனால நர்டோ பக்கத்துல நீ மாறிடவே மாறாத, அவங்க கூட எப்பவும் இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தூரத்துல இருந்தாலும் உங்களை சர்வேலன்ஸ் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். சக்குரா சொல்லிட்டு இருக்கா, லேடிஸ் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சடனா பின்னாடி பாக்கா, ஏய் சின்ன பையன் நீ அப்பல என் முன்னாடி வந்தீங்க, அந்த பையன் தான் நீ சொல்லிட்டு சக்குரா கேட்டுக்கிட்டு இருக்கா. சக்குரா உனக்கு இந்த பையனை தெரியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. நர்டோ என்னை மன்னிச்சிருங்க, காலையில நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நர்டோ மாதிரியே பேசுறான். என்னடா நீ பேசுறது நர்டோ மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சக்குரா. நாங்களாம் நர்டோ கிடையாது சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறானுங்க. ஆமாடா பேசுறது அப்படிதான் இருக்குன்னு சொல்றாவா. பார்த்தா நர்டோ மாதிரியே மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. பார்த்தா அப்பாவும் பையனு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்ரூம் பக்கத்துல போன ஆளுங்க தானே சொல்லிட்டு பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான். நீ என்னடா பண்ண சொல்லிட்டு சக்குரா கத்த ஆரம்பிக்கா. நாளா ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றான் அவன். சில சக்குராவை பாக்கல அப்படி சாடாவை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். தேவையில்லாம எல்லா விஷயம் உளறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் நர்டோ பர்ட்டோட்ட. நீங்க 2 மட்டும் தான் இருக்கீங்க, இன்னொருத்த வளர்ந்துருந்தானே அவன் எங்கன்னு சொல்லிட்டு சக்குரா கிட்ட இருக்கா. அவர் எங்க போனாரு, அவங்களும் சுத்திக்கிட்டு வரான் அவன். அவர் கொஞ்ச நேரத்துக்கு வெளியே போயிருக்காரு, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அவர் தொலைஞ்சு போயிட்டாரா, நான் தாண்டா பெரிய பிரச்சனை மாறும் சொல்லிட்டு நர்டோ குதிச்சுக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, அவர் பக்கத்துல தான் போயிருக்காரு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. இவங்கள நீ மானிட்டர் பண்ணதான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சக்குரா கிட்ட இருக்கா. இந்த பொடி பசங்க எல்லாம் பாக்கறதுல எனக்கு ரொம்ப ஈஸியா வேணும்னு சொல்லி இருக்கான் நர்டோ. அத்தா 2 பேரும் அப்படி மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருக்கானுங்க. சரிடா நீங்க என்ன போங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. உங்கள்ட்ட இருந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் வேற இடத்துல போய் தங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டேய் ஆல்ரெடி ஒருத்தனை தொலைச்சிட்டேன், ஒன்னையும் தொலைக்க விரும்பல, ஒழுங்கு முறையை நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். நீ மட்டும் தொலைஞ்சிருச்சுன்னா லேடிஸோட என்னை விட்டு பொலப்பலம் பொழந்துருவாங்க, அதனால நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு. ஏடா உன்ட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க, உன்னோட பேரை கேட்காம விட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பேர் பர்ட்டோன்னு சொல்றான். உன்னோட பேர் பர்ட்டோனா, என்னோட பேர் நர்டோ உசுமாக்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை வீட்டுக்குள்ள கூட்டு போறான். பார்த்தா வீடை பார்த்து மிரட்டான். அட எங்க அப்பா சின்ன வயசு வீடு இப்படிதான் இருக்குமான்னு சொல்லிட்டு. வீடு ஃபுல்லா குப்பை எல்லாமே அங்கதான்
கிடக்கு. நீங்க தனியாவா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா, எங்க அப்பா அம்மாவும் எனக்கு தெரியாத நான் இங்க தனியா தான் இருக்குன்னு சொல்றான். சடனா பார்த்து 2 பேருக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கவலைப்படாடா, சாப்பாடு நான் செய்யறேன்னு சொல்றான் அவன். கெஸ்ட் நீ, உனக்கு நல்லா சாப்பாடு கொடுக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்றான். சடனா பார்த்தா இன்ஸ்டன்ட் ராமனை கொடுத்துட்டான் அவன். ஃபேவரட் ராமன்டா, நீ நல்லா சாப்பிடுறா, உனக்கு பசிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோன்னு சொல்றான். பார்த்தா மீசோ ராமன் ஒரு 20 இருக்கு, சால்ட் ராமன் ஒரு 20 இருக்கு. எடா சாப்பிடணும்னு சொல்லிட்டு சோகமாகறான். சாப்பாடுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சடனா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பாவை அப்படி இப்ப பார்த்த மாதிரியே இருக்கு அவனுக்கு. என்னடாச்சு, ரொம்ப குளிர போயிடா, சீக்கிரம் சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். உடனே அப்படி சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சான் அவங்க அப்பா கூட உட்காந்து. பார்த்தா நைட் ஆயிருச்சு, 2 பேரும் படுத்து தூங்குறானுங்க. ஆனா பர்ட்டோ அப்படி நர்ட்டவே பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் நீ முழிச்சுதான் இருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிடா, உன் கூட இன்னொருத்தர் வந்தாரு, உங்க அப்பாவான்னு சொல்லி கேட்காம, இல்ல அவர் என்னோட மாஸ்டர்னு சொல்றான். ஆமாடா, எனக்கு தெரிஞ்சுடா, அவரை பாக்கல உங்க அப்பா மாதிரியே இல்ல, அவர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாருன்னு சொல்லிட்டு. சரிடா, உங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு சொல்லி கேட்காம, அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, எல்லாருமே அவரை நம்பிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பிஸியான ஆளு, வீட்டுக்குலாம் வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்ன பேசினாலுமே நல்லா என்ஜாய் பண்ணி தானே பேசுற, உனக்கு உன் குடும்பத்தை பத்தி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானே சொல்லிட்டு நாட்டை கிடக்கிட்டு இருக்கான். ஒன்னு பர்ட்டோ முடியும், என்னடா அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு. எங்க அப்பா ரொம்ப டயர்ட் ஆயிருவாரு, என்னோட தங்கச்சி பேர்த்டே கூட தெளிவா வரல அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா சொல்றான். உன்னை பர்ட்டோ சொல்றான். ஆனா நீ என்ன பேசினாலுமே என்ஜாய் பண்ணி பேசுற பத்தியா, அதான்ட்டு எனக்கு ரசிக்கும்படி இருக்க சொல்லியிருக்கான் நாட்டோ. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா உனக்கு பிடிக்கதானே செய்யுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பர்ட்டோ அப்படியே அந்த திசையை பார்த்து படுத்திருக்கான். அவரை என்னைக்குமே நான் அவரை வெறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நாங்க மறந்துங்க. See you, bye.